ஆரோக்கியம், நம்ம சௌந்தரியம், நம்ம ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி நாம் 2020 21வது வருஷங்களில் பார்த்தோம். தேவன் மனிதர்களை இந்த பூமியிலே உண்டு பண்ண ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் மனிதனை ரட்சித்து இந்த அழகான சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக தேவன் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார்? ஏதேன் தோட்டத்திலே ஆதியிலே மனுஷன் தனிமையாயிருப்பது நலமல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணி அவங்களுக்கு அழகான ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். அந்த தோட்டத்தின் பேர் ஏதேன் தோட்டம். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் எனக்கு விளங்காத ஒரு காரியம், நான் அது அந்த ஆதியாகமத்தின் 2-3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கும் பொழுது அழகான தோட்டம். அந்த தோட்டத்திலிருந்து சில நதிகள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அதுல ஒரு நதியிலிருந்து தங்கம் விளையுது. தங்கம் இன்னைக்கு தங்கம் தானே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் தங்கத்தினோட மதிப்பு ஏறிட்டே போகுது. ஆனா அந்த தங்கம் அந்த நதியிலிருந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும்ல? இங்க பாருங்க, எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும் பொழுது. முதலாவது கேட்கறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, ஏதோ சிந்தித்துட்டு இருக்காதுங்க, ஒண்ணும் நடக்காது. ஆமென், அல்லேலூயா. நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, ஒருத்தர் நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பேன். ஆமென். கர்த்தரோட வருகை வரைக்கும் உயிரோடு இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரோட வருகை வரைக்கும் உயிரோடு இருப்பேன். சொல்லுங்க. வியாதி எல்லாம் சுகப்படுத்துவார் கர்த்தர். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. கேரளாவிலே நேற்று கேட்டேங்க ஐயா ஒரு சாட்சி. கேரளாவிலே ஒரு சகோதரிக்கு கேன்சர் வந்து 3 வருஷத்துல அந்த சகோதரி படாத பாடில்ல. கீமோதெரபி அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில 3 வருஷத்துல பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் கையிலே எழுதி முடிச்சாங்க. ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்தை, அவங்களுக்கு என்ன வியாதி? கேன்சர். எழுதி முடித்து விட்டு அவங்க பார்க்கும்போது கேன்சர் இல்லை உடம்புல. அற்புதமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். வியாதி வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ போயிடுச்சு அப்படின்னு. போகாது. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தில் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா? எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் இங்கே தான் வச்சிருக்கு. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் சபையில் தான் வச்சிருக்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த சபை விதைச்ச விதைகள் பாருங்க. கர்வேந்தியா. நான் எப்பெல்லாம் போன் பண்ணும்பா ஐயா சொல்லுவேன், கர்வேந்தியாக்காரரா இவங்க விதைச்ச விதைகள். இன்னைக்கு அந்த கர்வேந்தியிலிருந்து 11 ஊழியக்காரர்கள் 11 ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. லீடர்ஸ் கர்த்தர் எழுப்பினாங்க. லீடர்ஸ் அவங்க எல்லாம் யார் தெரியுமா? நக்சல் என்று சொல்லும்போது கம்யூனிசத்துக்கு ஒரு பாட்டு. நான் அந்த கிராமத்தில் வழியாக சைக்கிளில் போகும்பொழுது என் சைக்கிளை பஞ்சர் பண்ணிவிடுவோம். மெகாஃபோனை பிடுங்கி விடுவாங்க. ஹார்மோனியம், அந்த நாட்களில் நான் ஹார்மோனியம் அப்படியே கழுத்தில் கட்டி போட்டு என் மனைவி டாமரி நடிப்பாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கிராமத்துக்கு போவோம். 10 வருஷத்துக்கு பிறகு என்னோட மகனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். 10 வருஷம் எங்களுக்கு பிள்ளைகளே கிடையாது. ஏன்னா 10 வருஷத்தை அந்த பிள்ளைகளை கொடுத்தா கூட வளர்த்த முடியாது. ஏனென்றால் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நோ எலக்ட்ரிசிட்டி. மண் வீடுகளிலே நாங்கள் தங்கி கொண்டிருந்தோம். மண்ணினாலே செய்யப்பட்ட வீடுகளிலே தங்கி கொண்டிருந்தோம். ஹாட், சூடு என்று சொன்னா அது ரொம்ப மோசமான ஒரு ஹீட்டு. அது இமய மலத்திலிருந்து அந்த இமய மலை
அடியிலிருந்து வரக்கூடியதான அந்த சூடு காற்று, அதுக்கு லூ என்று சொல்லுவார்கள். லூ காற்று. அந்த காற்று வரும்பொழுது உடம்புலாம் பெரிய பெரிய கொப்பளம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த மண் வீடிலே 4 பக்கத்திலேயும் அந்த களிமண்ணை கொண்டு 4 பக்கம் ஒரு ஆரி மாறி வைத்து அதுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு 11 லீடர்ஸ் அந்த இடத்துல கர்த்தர் எழுப்பினாங்க. ஆமென். அதுக்கு காரணம் இந்த சபை தான். ஆமென். அருமையான ஐயா, இங்க இருந்த ஒரு மிஷனரியை அவங்க எழுப்பி அனுப்புனாங்க, ராஜதுரை. அவங்க நன்றி இல்லாமல் போனாலும் ஐயா விதைச்ச விதை இன்னைக்கு அந்த பீகாரில் மண்ணிலிருந்து நக்சலைட்டுகள் கொலையாளி ஒரு 40 கொலை செய்த ஒரு மனிதன். அவர் பேர் விஸ்வம்பர். அந்த கருவேந்தியாவில் பில்டிங்கு கட்டும் பொழுது அந்த அடிப்பம்பு போரிங் போடுறதுக்காக அந்த மேஸ்திரியை கூப்பிட்டோம். அவன் ஒரு மேசன், போரிங் போடுற அந்த மேசன். அவன் என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர், அங்கே பாஸ்டர்னு கூப்பிட மாட்டாங்க, ஃபாதர் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இந்த இடத்துல தண்ணியே கிடையாது. ஒரு 3.5 ஏக்கருக்கு சுற்று வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தாக்கா அங்கே தண்ணி கிடையாது, ஒரு புல்லே கிடையாது. புல்லு கூட இல்லாத இடத்துல நீங்கள் மிஷனுக்கு இடம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய தவறு நடந்திருக்கிறது. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போரிங் போடுறேன், எனக்கு தேவை பணம். தண்ணி வரலைன்னா என்ன ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், எங்கள் ஆண்டவர் ஒன்றும் இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் உளவாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தது. அதில் நான் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், நீ இந்த இடத்துல போரிங் போடு என்று சொன்னேன். அவன் சொன்னான், சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ கிண்டலாக கேட்டாங்க, எத்தனை ஃபீட்டில் தண்ணி வரும்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், 60 ஃபீட்டில் தண்ணி வரும் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு ஒரே சிரிப்பு, ஒரே ஆச்சரியம். சரி ரைட் அப்படின்னு சொல்லி, அவன் கம்யூனிசம், நம்பிக்கை கிடையாது, பூஜை எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு 6 பேர் சேர்ந்து அந்த போரிங் போட ஆரம்பித்தது. 55 ஃபீட்டில் தண்ணி வர ஆரம்பித்தது. இன்றைக்கும் அந்த 3.5 ஏக்கரில் மாத்திரம்தான் தண்ணி. அது சுற்றிலும் வேற எங்கேயுமே தண்ணி கிடையாது. அந்த மனுஷன் அப்படியே சரண்டர் ஆனா. விஸ்வம்பர் சொன்னா, இந்த என்ன கடவுள் இது, யார் இவர் அப்படின்னு சொல்லி அதிகமாக சொல்ல டைம் கிடையாது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆமென். அவன் மேலே 40 கொலை செய்த குற்றம் இருந்தது, வாரண்ட் இருந்தது. அதெல்லாம் பகல்ல வெளியே வரமாட்டான், சாயங்கால நேரத்தில் வருவாங்க. பாருங்க, நாங்கள் இருந்த இடம் கொடூரமான ஒரு இடம், ஐயாவுக்கு தெரியும். ஆதலால் திருடனே காவலாளியாய் வச்சா திருடு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இடத்துல அவனே வாட்ச்மேனா டியூட்டிக்கு போட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொன்னான், ஐயா எல்லாம் சரிதான், என்னோட கேஸ் என்ன ஆச்சுன்னு, நீ அந்த கேஸ் விஷயம் மறந்துடு, நீ பாட்டுக்கு ஆராதனைக்கு வந்து கொண்டே இரு, ஒரு 6 மாதம் உனக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்குறேன், அதுக்கு பிறகு உன்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுப்பாருன்னு. 5 மாதத்திலே அவர் ஞானஸ்நானத்தை எடுத்தார் கங்கா நதியிலே. அதுக்கு பிறகு அவர் கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவருக்கே தெரியல அவரோட கேஸ் என்ன ஆச்சுன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் கேஸ் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அந்த முழு கிராமம், அந்த கிராமத்தின் பேரு கருவந்தியா பக்கத்தில், அந்த கிராமத்து பேரு துர்காப்பூர் என்று சொல்லும்போது துர்கா தேவியோட பேர்ல சூட்டப்பட்டிருக்கிற கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு மாத்திரமல்லாமல் அந்த கிராமத்திலிருந்து ஜனங்கள் கொஞ்சம் இடத்தை
கிறிஸ்தவ கல்லறை தோட்டம் பயணம்னு சொல்லி கல்லறைக்கு இடத்தை கொடுத்து இன்னைக்கு அங்கே யாராவது மரித்து போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தார். ஆனால் நானும் என்னோட மனைவியும் அங்கே பட்ட பாடுகள், எங்களுக்கு 6 மணிக்கு நாங்கள் அந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டர்ஸுக்குள்ளே நாங்கள் 6 மணிக்கு உள் பிரவேசிக்க வேண்டும். மாலையிலே 6 மணிக்கு தான் வெளியே வரணும். ஏனென்றால் எதுவும் நடக்கலாம். அப்படிப்பட்ட 2 பக்கெட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். யூரின் மோஷன் வந்தாக்கா எமர்ஜென்சி அந்த பக்கெட்டில் தான் போகணும், அடைச்சி வச்சுக்கணும். காலையிலே கொண்டு போய் வேஸ்டில் போடணும், வெளியில் போடணும். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் இன்றைக்கு 11 லீடர்ஸ், 100கணக்கு ஜனங்கள் ரட்சிப்பிலே வந்தார், ஞானஸ்நானம் எடுத்தாங்க. மாத்திரமல்லாமல் 11 முழு நேர ஊழியர்கள் இன்றைக்கு லீடர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏன் சாட்சி சொல்றேன் தெரியுமா? நாங்கள் ஒவ்வொரு மாதம் டிசம்பர் மாதம் ஆனால் நாங்கள் என்ன சொல்லும் தெரியுமா? பாண்டிச்சேரியில்னு எங்களுக்கு ட்ரெஸ்ஸு வரும், எங்களுக்கு பேண்ட் ஷர்ட் வரும், சாரி வரும், ப்ளவுஸ் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த சபை விதைச்ச விதைகள் பரலோக ராஜ்யம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள். ஒரு தரிசனத்தை நிறைவேற்ற பால் எங்கிச்சோ தன்னோட தரிசனத்தை நிறைவேற்ற எவ்வளோ வேதனைகளை சகித்தார். சபையிலே பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற டாக்டர் பால் எங்கிச்சோட மகன் அந்த ஊழியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். சோதனை இல்லாமல் சாதனை கிடையாது. இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு தரிசனம் தேவை. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் எங்களை அனுப்பி இருக்கிறது. ஒரு தரிசனம் தேவை. ஆமென். உங்களுக்கு ஒரு தரிசனம் தேவை. நீங்க ஏதாவது தேவைகளுக்காக வந்திருப்பீர்களானால், தரிசனம் உங்களுக்குள்ள இருப்பீர்களானால் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென், அல்லேலூயா. நான் ஷெரட்டன் குரூப் ஆஃப் ஹோட்டலில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷெரட்டன் குரூப் ஆஃப் ஹோட்டல் BTH ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட்டில் முடித்து ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்து வெல்கம் குரூப் ஷெரட்டன் குரூப் ஆஃப் ஹோட்டல் கோபாலபுரத்தில் இருக்கிற அருமை கலைஞர் ஐயா வீட்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற சோழா ஷெரட்டனில் நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் டிப்ஸ் 3000 rupees எனக்கு கிடைக்கும். ஸ்விம்மிங் பூலில் இன்சார்ஜாக இருந்தேன். ஒவ்வொரு டியூட்டியிலும் டிப்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நாங்கள் சொல்ல சம்பளம் ப்ளஸ் கிம்பளம். எப்போ 35 வருஷம் முன்னால் உள்ள சாட்சி சொல்கிறேன். என்னோட மனைவி விஜயா ஹாஸ்பிட்டல் சென்னையில் சீனியர் நர்ஸாக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போ தான் கர்த்தர் எங்களை மிஷினரி ஊழியத்துக்கு அழைச்சாங்க. எல்லாவற்றையும் விட்டு எங்கள்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் அண்ணா நகர் பக்கத்தில் NSK நகர் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது, அம்ஜிக்கரை பக்கத்தில். அங்கே ஒரு 7 ஊழியர் இருக்கிறார். அவரிடத்துல கொண்டு போய் எங்களோட ஃப்ரிட்ஜு எங்களுக்கு இருந்த எல்லா பொருட்களும் கொடுத்து நாங்கள் பீகாருக்கு போனோம். அங்கே போனால் ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே இல்லை. ஸ்டவ் தான் கிடச்சிச்சு. இந்த ஸ்டவ்வில் தான் சாப்பாடு பொங்கணும், ஸ்டவ்வில் தான் எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகன் பிறக்கும் பொழுது அவனுக்கு பால் வாங்கி கொடுக்க பணம் கிடையாது. ஆமென். அவ்வளோ கொடூரமான விசுவாச சோதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போனோம். ஆனால் கர்த்தர் அங்குள்ள டான் பாஸ்கோ ஸ்கூல் ICSE சிலபஸில் படிக்கும்படியாக கர்த்தர் வழிவாசல்களை திறந்து கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நான் என்னோட சாட்சிகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது காரணம்,
தரிசனம் உங்களுக்கு இருப்பீர்களானால், அந்த தரிசனம் என்ன பீகாருக்கு அனுப்புனது ஒரு சபை தான் அனுப்புனது. உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருப்பீர்களானால் அந்த தரிசனத்தை சபையின் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொண்டு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 90வது சங்கீதத்தின் 9வது வசனத்தை வாசிங்க. 90ஆம் சங்கீதம் 9வது வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, உமது கோபத்தால் முடிந்து விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் மனக்கண்களை திறந்தாரலும். இந்த கடைசி நாட்களிலே, கொடிய காலத்திலே நாங்கள் உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அந்த தரிசனத்தை சபை மூலமாக செய்து முடிக்க இந்த கால வேளையிலே உதவி செய்ய ஆண்டவரே. எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க 90வது சங்கீதத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கட்டும். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, உமது கோபத்தாலே போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அது ஒரு கதையை போல எங்க வருஷங்களை கழித்து போட்டோம். இந்த பின்னணியை நாம் சற்று பார்ப்போமா? 90வது சங்கீதம் என்றது மோசையின் ஜெபம் என்று அதனுடைய தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எழுதும்படியான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, மோசையுடைய சகோதரனாகிய ஆரோன் மரிச்சு போகும் பொழுது அவருடைய ஃபியூனல் சர்வீஸிலே, அடக்க ஆராதனையிலே நின்று கொண்டு மோசை எழுதின ஜெபம் தான் இந்த சங்கீதம். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதம் ரொம்ப ஆழமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் மோசே சொல்லுகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எங்க நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினாலேயே முடிந்து விட்டது. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அவர்கள் ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலையிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இங்க யாராவது அடிமைகள் இருக்கிறாங்களா? யாராவது அடிமைகள் இருக்கிறாங்களா? அடிமைகள் சொல்லும் பொழுது கையிலேயும் காலிலேயும் என்ன போடப்படும்? விலங்கு போட்டிருப்பாங்க. எந்த சுதந்திரமும் கிடையாது. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? சுதந்திரமா இருக்கிறோம். கொஞ்சம் வாயை திறந்த சாப்பிடும்போது மாத்திரம்தான் வாயை திறப்பீங்களா? நாங்களெல்லாம் ரொட்டி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்றோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரியாணி. சென்னையில் எப்போ 3 வேளையும் ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி தான். சலிக்காமல் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு ஒரு வேளை சாப்பிடும்போதே சலிச்சு போயிடும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அட்லீஸ்ட் சாப்பாடு காரியத்தை சொல்லும் போதாவது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருங்க. ஆமே. ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க. வீட்டில் தான் சீரியஸாக இருக்கிறீங்க. நாங்கள் நைட்டு 1:30 மணிக்கு வந்தோம். அருமையான தம்பிங்க வந்து இரவில் அவங்க தூங்காமல் விழிச்சிருந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இடையில ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் போய் படுத்துக்குங்க, நாங்கள் வந்து சேர்ந்துடும். அதுக்கு பிறகு 4 மணிக்கு நாங்கள் எழும்பி ஜெபம் பண்ணி உங்களை பார்க்கும்படியாக. நீங்கள் சிரிக்காமல் அப்படியே இருந்துன்னா நான் சந்தோஷமாக போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த சபை வந்து ஒரு விசேஷத்த சபை. மிஷனரிகளை உருவாக்கின சபை. எந்த தென்னிந்திய மிஷனரிகளே கூட வட இந்திய மிஷனரிகளை உருவாக்கி இன்னைக்கு தலைவர்களாக இருக்கிறாங்க. எங்க அவங்களெல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு இருந்தோம், துப்பாக்கி புடுங்கி
நாங்கள் அங்கிருந்து ஊழியம் செய்வதற்கு காரணம் பாண்டிச்சேரி சர்ச். அப்ப நீங்க ஒரு அல்லேலூயா எப்படியா சொல்லுவீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, ரொம்ப கோபப்படுத்திட்டீங்க ஆண்டவரே, ஆண்டவரே ரொம்ப கோபப்படுத்தணும். ஆதலால் இவர்களுடைய வாழ்க்கை 430 வருடம் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். நீங்க எத்தனை வருஷமா ஜெபிக்கிறீங்க? 5 வருஷம், 10 வருஷம், 7 வருஷம், 3 வருஷம், 4 மாசம், அதுக்கப்புறம் ஜெப விண்ணப்பமே மறந்து போய் விடுவீங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க 430 வருடம் அவங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? 40 வருஷம் இலவச சாப்பாடு. ஹலோ, 40 வருஷம் இலவச சாப்பாடுங்க. அதுவும் பெண்களுக்கு தான் ரொம்ப கிரேஸ். துணி துவைக்க தேவையில்லை, சாப்பாடு செய்ய தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ. ஆமே, ஹல்லேலூயா. 2024 இயேசு அழைக்கிறார். ஊழியங்களுக்கு நான் அங்கே கோஆர்டினேட்டராக இருக்கிறதுனால இஸ்ரவேல் தேசத்துக்கு இலவசமாக கொண்டு போனாங்க. 15 நாட்கள் அங்கே போய் பார்த்தோம், தேவனோட மகிமையை பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்கள் அங்கே போனால் தான் பார்க்க முடியும்னு இல்லை. அங்கே போயிட்டு பரலோகம் போகாமல் இருந்துன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஹல்லேலூயா. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் இலவச சாப்பாடு. அதுவும் நம்ம ஆண்டவர் கொடுத்தாக்கா என்ன சாப்பாடு கொடுப்பாங்க? பழைய ஏற்பாட்டிலும் காடையை தான் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாட்டில் மீனும் பிரெட்டும் ரொட்டியும். அந்த காம்பினேஷன் பாருங்க. நமக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த சோறு உள்ள போனாதான் நம்ம புத்தி மாறுமா? மாறுமா? நீங்க எப்பாவது மீன் பரட்டினதும் ரொட்டியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நாங்க ரொட்டி சாப்பிட்ற ஆளுங்களை பாருங்க. நீங்க, என் மகன் ரைஸே தொட மாட்டான், 3 வேளையும் அவன் ரொட்டி சாப்பிட்றான். நாங்கள் கெஞ்சி கூத்தாடி ஏதோ கொஞ்சம் ரைஸ் கொடுப்போம். கோதுமைனால கர்த்தர் திருப்தி ஆக்குற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? இப்போ ஆராதனை எப்படா முடியும், முடிச்சிட்டு போய் யாரா வாங்கிட்டு போய் குழம்பு செய்யலாம் யோசிக்கிறீங்க. கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்க, கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப 40 வருடம் அவங்களுக்கு இலவச சாப்பாடு. ஆனால் இந்த ஜனங்கள் படுத்தின பாடுகள், அதான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர், சீக்கிரம் வாசிங்க. கொரிந்தியருக்கு நாம் போவோம். நம்ம எடுப்போம். ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று ஒரு முக்கியமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் கண்களை திறந்து இந்த வசனத்தை கேளுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. இப்போ வேத வசனத்தை கேட்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லும்போது பாட்டு பாடுவாங்க. தயவு செய்து கொஞ்சம் கண்களை திறந்து நல்லா கேளுங்க. இன்னைக்கு நீங்க பெரிய ஒரு தரிசனத்தோட போவீங்க. வாசிங்க மறுபடியும். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். ஒரே மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். பாருங்க, ஒரே மேகம், ஒரே சமுத்திரத்தின் வாயிலாக அவர்கள் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் கையை தூக்குங்க. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஆமென். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் இன்னைக்கே ஞானஸ்நானம் எடுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கேரளாவில ஒருத்தர் பம்பா நதியில ஞானஸ்நானம் எடுக்க போனாங்க ஐயா. அவரு பாஸ்டர் இந்த பகுதியில் அவரை நதியில முக்கினா
ஆளே காணோம். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவர் தண்ணீர்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இப்படி முக்கினா அதுக்கப்புறம் ஆளே காணோம். அவன் தண்ணிக்குள்ளாவ போய் அந்த பக்கத்துல போய் வீட்டு போயிட்டான். பாஸ்டர் சொல்றான், இவன் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஐயா அவன் தோ போகுது அப்படின்னு. நிறைய பேர் அப்படிதான் இருக்கு. எங்க ஊர்ல ஞானஸ்நானம் சொன்னாக்கா அவன் சோப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். ஞானஸ்நானம் சோப்பெல்லாம் தேவையில்லைப்பா. இல்லையா, எடுத்த பிறகு கொஞ்சம். அப்ப நீ குளிக்காமலே வந்திருக்கிறியா? அறியாமையின் காலம். ஆமென். நம்மளெல்லாம் அப்படித்தானே இங்க இருந்தது, அறியாமையின் காலத்துல. ஆமென். இன்னைக்கு பாருங்க, வட இந்தியாவில் கொரோனாவுக்கு மெடிசன் என்ன? கோமூத்திர, மாட்டோட மூத்திரம். பாருங்க, சாணியில குளிச்சாக்கா கொரோனா போயிடுமா? இன்னைக்கு உலகம் எங்கே போயிடுச்சு? எவ்வளோ பெரிய காரியங்களை அவங்க ஒவ்வொரு நாளும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நாட்டு கீழே வருது. அதுக்கு காரணம் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணாமல் இருப்பது. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையே, கை தூக்க மாட்டீங்களே. கை தூக்கி சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களோட நிலைமையை பாருங்க. ஒரே கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் எத்தனை லட்சம்? 6 லட்சம். அப்ப டோட்டலி 25 லட்சத்துக்கு மேல அவர்கள் ஒரே மேகம். அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பம், ராத்திரியிலே அக்கினி ஸ்தம்பம். ஆமென். அப்போ இரண்டாவது அவர்கள் ஒரே சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அடுத்தது, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். என்ன போஜனம்? ஞான போஜனம். ஞான போஜனம். ஞான போஜனம். ஞான போஜனத்தை புசித்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு தான் ஞானம் இருக்கு. ஞானம் இருக்குதா? சில பேருக்கு பேர் ஞானம்னு கூப்பிடுவாங்க. அம்மா ஞானம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாய் மூடு அப்படி சொல்லுவாங்க. ஞானம்மா என்ன சொல்றாங்க? புருஷனை பார்த்து பாய் மூடு. ஞானம்மா, ஞானம். சில பேருக்கு ஞானம், சில பேருக்கு சாந்தி. யாராவது பேர் இப்படி இருந்தா கோச்சுக்காதீங்க. பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறீங்களா? கோமா இருக்கிறீங்களா? இந்த ஆள் இதெல்லாம் பேசணும். என்ன நீங்க இன்னைக்கு பிறகு துண்டு போட்டு கொடுத்தா கூட பார்க்க முடியாத ஆள. அதனால என்ன கோவப்பட்டாலும் இன்னைக்கு இன்னும் ஒரு 1/2 hour சகிச்சு தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர்கள் பாருங்க, ஒரே வாயிலாக அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அடுத்தது, ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள். அடுத்தது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஒரே ஞானம் தாங்க வருது, ஞானம் தான் வருது. ஞான போஜனம், ஞான பானம். அடுத்தது, எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. அடுத்தது, அப்படி இருந்தும். அங்கதான் விஷயம் வருது. அண்டர்லைன் பண்ணுங்க, அங்க ஒரு இது போடுங்க, அண்டர்லைன் போடுங்க. அப்படி இருந்தும் சொல்லுங்க. அடுத்தது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கவில்லை. உங்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார்களா? ஹலோ, ஆமென். தேவனை பிரியப்படுத்தத்தானே வந்திருக்கீங்க. தேவனை பிரியப்படுத்த வந்திருக்கிற தேவ சபையே, இந்த சம்பவம், சரித்திரம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எடுத்து சொல்லுவது எதற்காக தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் எச்சரிப்பின் சத்தம். ஆமென். தேவன் நம்மை ரட்சித்த நோக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதற்காக தேவன் நம்மை ரட்சித்தார்? தேவ சித்தத்தை செய்யும்படியாக.
தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்காக ஏதாவது செய்யும்படியாக தேவன் இந்த சபையிலே உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிற நோக்கம் இந்த சபையோட தரிசனத்தை நிறைவேற்ற. நிறைய பேர் அல்லேலூயா சொல்லாம இருக்கிறனால சந்தேகம் வருதுங்க. சந்தேகம். என்னோட பேரு ஜேக்கப் தாமஸ். ஜேக்கப்பும் டேஞ்சர் தான், தோமஸும் டேஞ்சர் தான். அதனால தான் உங்களை வந்து அல்லேலூயா சொல்றேன். இந்த அல்லேலூயா சொன்னா சிந்தனைகள் சிதறடிக்காமல் இருக்கும். இந்த கடைசியில் இருக்கிறவங்க கண்ணும் பாஸ்டருக்கு தெரியும். எங்க கண்ணு கொஞ்சம் வித்தியாசமான கண்ணு. தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் போது இங்கே ஒரு கண்ணும் முன்னே ஒரு கண்ணும் பின்னே ஒரு கண்ணும் கொடுத்திருந்தா எப்படி இருக்கும்? அவர் எப்படி சிருஷ்டித்தார் நம்மை? அவரோட சொந்த சாயலிலே. அல்லேலூயா. நீங்களும் அவரோட சொந்த சாயல்னா இங்கே எதுக்கு வந்திருக்கு? அவரை துதிக்க, அவரை சோத்தரிக்க, அவரை ஆராதிக்க, கையை தூக்கி அல்லேலூயா சொல்ல. ஆமென். அல்லேலூயா. ஓகே. அப்படி இருந்தும் அநேகரில் தேவன் பிரியமாக இருக்கல. இப்போ ஷார்ட்டா போயிடுவோம் பாருங்க. இந்த 40 வருஷ பயணத்தில் அந்த ஜெனரேஷன்லேருந்து 2 பேர் தான் அங்கே போய் சேர்ந்தது. அவங்க பேர் என்னங்க? யோசுவாவும் காலேபும். ஏன் அவங்க 2 பேரும் போய் சேர காரணம்? அந்த காரணம் மாத்திரம் வாசித்து சீக்கிரத்தில் போவோமா? அந்த காரணம் வாசிங்க. அவங்க அங்கே போகிறதுக்கு அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வாசிப்போம். அவர்கள் வேறொரு சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன ஆயிடுது? புது சிருஷ்டியாய் மாறிடுது. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போய் விட்டது. புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்களா? புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்களா? ஆமென். கொஞ்சம் பேர் தான் அல்லேலூயா சொல்றாங்க. பாக்கி எல்லாரும் சொல்றாங்க கொஞ்சம் மாறி இருக்குது பிரதர், இன்னும் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்குது. பரவாயில்ல. அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்பவுமே நமக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். நம்ம தேவைகளை சந்திக்கணும், நம்ம வீடு கட்டணும், நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைங்க எல்லாம் சரிதாங்க, இதெல்லாம் தேவைதான். ஆனாலும் நம்ம ரட்சித்த தேவனுக்காக இதுவரைக்கும் என்ன செய்திருக்கீங்க? நம்ம ரட்சித்த தேவனுக்காக நம்ம எந்தாவது செய்திருக்கீங்களா? வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் என்ற ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பெரிய இராணுவ அதிகாரி, அந்த ஒரு சேனாபதி அந்த தேசத்திலே அந்த ராஜாவுக்கு கீழே இருந்தார். அவன் வீட்டிலே ஒரு பெண், அவளை குறித்து தான் பார்க்க போகிறோம். 2வது வசனம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். போதும். இந்த பொண்ணோட பேரு தெரியுமா? கிடையாது. அவங்க பேரு அவ ஒரு அடிமை, அவ சிறை பிடிக்கப்பட்டவள். இங்க யாராவது சிறை பிடிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்களா? இல்ல. எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க. எல்லாருமே இன்னைக்கு ஏதாவது ஒன்று மதியம் போய் செய்வீங்க. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கீங்க இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப இப்படியே உட்காந்துருக்கீங்க. நாங்க தான் மிஷனரிக்கு தான் அப்படி உட்காரணும், நீங்க இப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன்னு. ஆமே. இப்போ எங்களோட பாடுகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு சொன்னாக்கா நீங்கள் சொல்லுங்க, ஐயா நீங்களே இவ்வளோ பாடுபடுறீங்க, அப்புறம் நாங்கள் என்ன பாடுபட போகிறோமோ பைபிளை வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லுவீங்க. ஹலோ, நானும் என்னோட மனைவியும் என்னோட மகனும் சில போராட்டத்தின் நிமித்தம்
5 மாசம் ஒருவரை சந்திக்காமல் நாங்கள் வாழ்ந்த நாட்களும் கூட இருக்கு. ஆனா முறுமுறுக்கவே இல்லை. அந்த சூழ்நிலைகள், அந்த சிறை, அந்த அடி, அந்த உதை, சத்துரு எங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்தி வருகிறார். பாருங்க, சிறை பிடிக்கப்பட்ட பெண்ணு, அவளுக்கு வேலை என்ன? நாகமானுடைய ஆட்சியாளுக்கு வேலை செய்யும் பணிதான், அடிமை வேலை தான், வீட்டு வேலை தான். வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு பிக் சல்யூட். நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். பாருங்க, பெரிய அவள் என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அங்க நம்ம எஜமானன் போவீரானால் அவன் சுகம் பெற்று வருவான். அல்லேலூயா. பாருங்க, இந்த டேஞ்சரான ஒரு காஸ்பல் இது அவள் சொன்ன சுவிசேஷம், அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இவன் யார்? ராணுவ அதிகாரி அந்த தேசத்துல. ஒருவேளை இவர் எலிசா இடத்துல போய் அற்புதத்தை பெறாமல் திரும்பி வருவீரானார், இந்த பொண்ணோட நிலைமை என்னங்க சொல்லுங்க? கொலை பண்ணி விடுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ரிஸ்க் உள்ள வாழ்க்கை. அவள் சொல்லுகிறான் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியை குறித்து நான் சொல்லல. என்ன முறைச்சு பாக்குறீங்க? உங்களுக்கு தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலரும் பாதிரியும் எல்லாமே இவங்க தான். அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நாங்க நல்லா இருப்போம். நீ தீர்க்கதரிசியை பார்த்து அங்க இங்க ஓடிட்டு இருந்தீங்க. இங்க இருந்து அந்த சபையிலிருந்து இங்க சபை, கடைசியில ரோமன் கத்தோலிக்கு போய் ஆமீன் சொல்லுவீங்க. உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். ஆமே, பின்னாடி ஒண்ணுமே கைய காணுமே. ஹல்லேலூயா. சிறை பிடிக்கப்பட்ட பெண் தேசத்தை அசைக்க செய்கிறார். யார்? இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. கைதி விடுவிச்சாலும் விடுவிக்காவிட்டாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். விடுவிச்சாங்களா இல்லையா? நம்ம தேவன் நம்மளை விடுவிப்பாங்களா இல்லையா? தேசத்திலே உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார்களா இல்லையா? இப்போ ஒரு சாட்சியை சொல்லி உங்களுக்கு அந்த தரிசனத்துக்கு நேராக அடுத்த 15 நிமிஷத்துல உங்களை கொண்டு போய் விடுவேன். நீங்க கவனமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 10 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ எல்லாம் ஊழியம் செய்கிற, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிற, குருசைடு நடத்துகிற, பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிற, டிராக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நடத்துகிற, எல்லாம் செய்கிற. இப்போ கொஞ்ச நாள் இது கொஞ்சம் ஓர வச்சுட்டு எனக்காக நீ திறப்பில் நில்லு. இந்த தேசத்தில் பட்டணம், பீகாரோட கேபிட்டல் பாட்னா, அந்த தேசத்தில் 7 மணி நேரம் மாதத்துக்கு ஒரு முறை உபவாசத்தில் இருந்து ஜெபம் பண்ணு. அங்கே ஒரு ஹால் எடுத்து ஊழியர்களை, விசுவாசிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தணும்னா அவங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்கணும், இடையில ஒரு டீ பிஸ்கட் கொடுக்கணும், முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு கஞ்சியாவது போடணும். எங்களுக்கே கஞ்சிக்கு வழி இல்லை, நாங்கள் என்னத்தை செய்ய முடியுதெல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதெல்லாம் முடியாத காரியம், நான் எதை செய்து கொண்டிருக்கிறாயோ அதை தொடர்ந்து செய்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றது நீ செய். முதல்ல நீயும் உன் சபையும் போ. அங்கே ஒரு பெரிய சபை இருக்கு, பாப்டிஸ்ட் சர்ச், அதான் ஒரு பெரிய கேம்பஸ். அந்த கேம்பஸ் போய் வாடகைக்கு கேட்டேன். ஐயா, ஆண்டவர் சொல்றாங்க 7 மணி நேரம் உபவாசத்திலிருந்து ஜெபம் பண்ண சொல்லி, அதனால நீங்க உன் வாடகை கொடுங்க. வாடகை எவ்வளோன்னு கேட்டால் அந்த ஆள் 7000 ரூபா சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, நம்மளெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம், உங்களுக்கு இதே தான் வேலை, ஜபான் 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 ஜபான், வேறு வேலையே கிடையாதா? காலையில் நானும் கூட தான் ஜெபம் பண்ணுறேன், மதியம் கூட ஜெபம் பண்ணுறேன், சாயங்காலம் ஜெபம் பண்ணுறேன். ஐயா, ஏதாவது இந்த தேசத்தில் நடக்குதா? அதனால சொல்லி 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 3000 ரூபா வாடகைக்கு கொடுத்தாங்க.
ஆமென். 3000 ரூபா வாடகை, 7 மணி நேரம் உபவாச ஜெபம். நாங்கள் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை 7 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம். ஒவ்வொரு சபையா வர ஆரம்பித்தது. ஆமென். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஒரு நோட்டீஸை பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு சபை போதகர் 40 நிமிஷம் ஜெபம், 40 நிமிஷம் செய்தி. அதற்கப்புறம் மீதியான நேரம் முழுவதும் வர்ஷிப்பும் தேசத்தை அப்படி அனலைஸ் பண்ணி ஜெபம் ஆரம்பித்தது. முழங்காலில் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தது. ஜெபம் வந்த உடனே நிறைய போராட்டங்களை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் தளர்ந்து போகவில்லை. என்கிட்ட ஒரு காரு கிடையாது, இருக்கிறது ஓட்ட பைக்கு. அந்த பைக்கை வச்சுட்டு தான் இத்தனை ப்ரோக்ராம்களை நடத்தணும். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, எல்லாரும் பசியோடு போகிறாங்களே, முடிச்ச உடனே ஒரு டீயும் பன்னு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த வாரத்தில் அடுத்த 3வது மாதத்திலிருந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்படியான காரியத்தை ஏற்பாடு பண்ணோம். ஒரு டாலும் ஒரு சோறும். அங்கெல்லாம் சோறுன்னா நம்ம 5 பேர் சாப்பிட்ற சோறு அங்கே ஒரே ஆள் சாப்பிட்ருவாங்க. ஐயாவுக்கு தெரியும், எங்களுக்கு சோறு போட்டு கட்டுப்படி ஆகாது, ஆனால் போட்டு தான் ஆகணும். கர்த்தர் சொல்ல போட்டுட்டு ஊழியக்காரங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும். எதுவுமே கையில் கிடையாது. விசுவாசத்திலே கர்த்தரோட ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். என்னோட ஏடிஎம் கார்டு 2 ஏடிஎம் கார்டு 2 விசுவாசி இடத்துல அந்த கூட்டங்கள் முடிகிறதுக்கு முன்னாலே 2 மணிலேருந்து கொடுத்து அனுப்பு. டேய், நீ விசுவாசத்தோடு போய் ஏடிஎம்ல போடுறா, ஏதாவது வந்திருப்போம். அவன் வந்து சொல்லுவான், ஐயா ஒன்றுமே வரல, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு. டேய், 4 மணிக்கு தான் கூட்ட முடியும், அதுக்கு முன்னாலே ஏதாவது வரும். கரெக்டாக 3:30 மணிக்கு பார்த்தாக்கா 5000 ரூபா, 10,000 ரூபா, 15,000 ரூபா யாராவது போட்டிருப்பாங்க. நடந்தது சீக்கிரத்தில் சொல்கிறேன். நாங்கள் இந்த 7 வருஷம் தெரப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தில் 3 வருஷம் டார்கெட் என்ன தெரியுமா? பீகாரில் கிரைம் அதிகமான, எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்கு, கொடூரமான கொலை வெறி, ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த கிரைம் நிற்க வேண்டுமானால் மதுபான கடைகள் அடைக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு பெரிய சாட்சிங்க, இது நல்லா கவனமாக கேளுங்க. மதுபான கடைகள் அடைக்க வேண்டும். பாண்டிச்சேரிக்கு இந்த சாட்சி சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். 3 வருஷம் நடத்தின அந்த திறப்பின் வாச ஜெபத்திலே 7 மணி நேர ஜெபத்திலே நோட்டீஸில் பிரிண்ட் பண்ணியிருக்க ஸ்பெசிபிக், பீகாரில் மதுபான கடைகள் அடைக்கப்பட வேண்டும் ஜெபம். நடந்தது என்ன தெரியுமா? 3 வருஷத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் வருது பீகாரில் இன்றையிலிருந்து அத்தனை மதுபான கடைகளும் அடைக்கப்படும், எந்த போதை பொருளும் போட முடியாது. குஜராத்துக்கு பிறகு இந்தியாவில் பீகாரில் மாத்திரம்தான் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கும் எங்கள் முதலமைச்சரை நாங்கள் ஆல் கிறிஸ்டியன்ஸ் பாதிரிஸ் பாஸ்டர்ஸ் அந்த கெட் டுகெதரில் முதலமைச்சரை கூப்பிடுவோம். அந்த நிதிஷ்குமாரை நாங்கள் பார்க்க போகும்பொழுது இந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு போனோம். சார், நீங்கள் வந்து மதுபான கடைகளை அடைச்சிருக்கிறீங்க, அது எப்படி தெரியுமா? நாங்கள் 3 வருஷமாக டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணோம் சார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாதர், அப்போ உங்கள் ஜீசஸ் தான் எனக்கு மண்டையில் போட்டது இந்த காரியம். எனக்கே தெரியல இது எப்படி நடந்ததுன்னு. திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. என்னோட பிஏ கேட்டேன், இந்த கிரைம் கண்ட்ரோல் எப்படி நடக்கும்னு சொல்லி. அவருக்கு பிஏ யாரு தெரியுமா? ஒரு பாப்டிஸ்ட் சபையில சேர்ந்த விசுவாசி. கர்த்தர் எப்படி கிரியை செய்தார். ஆனா அந்த 3 வருஷம் படாத பாடு நாங்க பட்டோம். உருண்டு பரண்டோம். காரு கிடையாது, அவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டு போனோம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போனோம், திரும்பி வரணும், அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தோம். இந்த மதுபான கடைகளை அடைச்சதுக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமாரே வழியிலே பல இடங்களிலே அவரை அட்டாக் பண்ணாங்க. ஜூத்தா செப்பல் அவங்க மேலே வீசினாங்க. அவர் சொன்னார், சாவு கூட வந்தாலும் திறக்க மாட்டேன்.
நமக்காகவே ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு வண்டி வேணும், நமக்கு ஒரு வீடு வேணும், நமக்கு ஒரு மனைவி வேணும், நம்ம எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்க தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த பாண்டிச்சேரி ஸ்பெஷல் ஆல்கஹால் இதனால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, அதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள், இந்த தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, பாண்டிச்சேரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த தேசத்திலே பெரிய இதுவரைக்கும் இராத அளவுக்கு அற்புதங்களை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதற்காக நீங்க வெளியே போய் சபையை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இந்த சபை வந்து ஜெப சபா, அப்படித்தான் நிறைய பேர் சொல்ல. இந்த சபை பேரு ஜெப சபா. நீ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாதான் உனக்கு தெரியும். துண்டா காணா துணியா காணான்னு ஓடிடும். நாங்கெல்லாம் படுற பாடுகள் எங்களுக்கு தான் தெரியும். ஆமே ஆமேனே வர மாட்டேங்க. அல்லேலூயா. சாப்பிடும்போது எவ்வளவு சத்தமா இருக்கு, எலும்பு கட்டிக்கிறீங்க, எவ்வளவு சத்தமா இருக்குது. மனைவியை பார்த்து இன்னும் போடுறி. ஆனா வசனத்தை கேட்கும்போது மாத்திரம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, கையை தூக்க மாட்டீங்க. ஒரு ஆரவார சத்தம் இங்க கேட்கும் போது சத்துரு போய்விடுவீங்க, நீங்கள் விடுதலை பெறுவீங்க. நம்ம என்ன சாது சங்கா, சன்னியாசியா? பாருங்க, அந்த அலகாபாத்தில் பண்ற அட்டகாசத்தை பார்த்தீங்களா? அட்டகாசம் எவ்வளோ கொடூரம் பாருங்க. அந்த அலகாபாத் இன்னும் மீட்கு கொள்ளப்பட முடியல. உத்தரப்பிரதேசத்தில் 100 கணக்கு மிஷனரிகள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க செய்த தப்பு பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதான். 5 வருஷம் 10 வருஷம் அவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க. நியாயம் கிடையாது, தேசத்திலே நீதி கிடையாது, சமத்துவம் கிடையாது. எந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ராஜாவின் ஆட்சியில கிடையாது. நாம் ஒரு ஜனநாயக தேசத்திலே குடியிருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எஸ்தேரினால தேசத்தே ஒரு அசைவும் கொண்டு வந்தது பீரியானார். ஒரு நெகமியாவின் மூலமாக எருசலேமின் ஆலங்கம் கட்டிருப்பது உண்மை என்றால் உங்களோட வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பிடிக்க முடியுமா சொல்லுங்க? வாலிப பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க உலக போதையிலே இருக்கிறாங்க. பாருங்க, கேரளாவில் நம்ம பார்டர் தான். ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரே பையன், கிறிஸ்தவ குடும்பம் தான். அவன் சைனாவில் போய் MBBS முடிச்சு வந்திருக்கு. நிறைய பணம் இருக்குது. அவன் வீட்டுக்கு பேப்பரில் பெங்களான்னு போட்டிருக்கு. அவன் அப்பாவே கத்தியிலே ஒரே வெட்டில க்ளோஸ் பண்ணிட்டான். நம்ம இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டவே இல்லை. அவ்வளோ கொடூரமான காலம் இந்த காலம். சபை தேசத்துக்காக தரப்பில் நிற்கணும், ஜெபம் பண்ணணும். சபையில் இது இவ்வளோ அழகான சபை எங்களுக்கு கிடைச்சிருந்துன்னா இங்கே எங்கே தலைவனை போட்டு படுத்திருப்பேன். ஆமே, அதான் ஆசீர்வாதம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாச ஜேக்கப் கோஷியோட அப்பா கோஷி ரொம்ப கொடூரமான மனுஷன். டேய் அப்படிதான் கூப்பிடுவான். வாடா, என்ன பெரிய ஓவர் டைம் என்னடா ஓவர் டைம் பண்ற, உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி உட்கார்றா அப்படி சொல்லுவான். உட்கார்றான்னு சொன்னா உட்கார்ந்து தான் ஆகணும். அந்த காலத்துல உபதேசம், அந்த காலத்துல தாழ்மை, இந்த காலத்துல அப்படி சொன்னா பக்கத்துல தான் வெல்கம் பிரதர், நீ யாரா இருந்தாலும் அங்க வெல்கம் பண்றாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு முறை அவர் பாய்க்கு தூக்கிட்டு வரேன் நான், அவர் முன்னாடி நடந்து போறாங்க. திடீர்னு அவரோட பேக் கையிலேருந்து கீழே விழுந்தாச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டேய் நாய, பேக் தூக்குறது கூட வக்கு இல்லை, நீ எல்லாம் ஒரு விசுவாசியாடான்னு கேட்டாங்க. கேக்குதா? பின்னாடி கேக்குதா? என் பாஸ்டர் ஜேக்கப் கோஷி எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ரெண்டும் ஒரே வயசு.
அன்பு சகோதரர்கள். அவரோட அப்பா கோஷி எனக்கு பாஸ்டராக இருந்தார். அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் அம்பத்தூர் ஏரியில் சென்னையில். அவர் சொல்லார், டே நாயே பேகு தூக்கவே வக்கில்ல, நீ எல்லாம் ஒரு விசுவாசி ஆடான்னு கேட்டாங்க. அதனால தான் உங்க முன்னால் நின்று பேசுறேன். 21 சபைக்கு மேலே கர்த்தர் சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்தார். அது பாதி சபை இந்த சபையிலிருந்து வந்த காணிக்கைகளும் தசமபாகங்களும் ஜபங்களும் தான். பெருமைக்காக சொல்லல. எத்தனை 25 வருஷத்துக்கு பிறகு வந்து சாட்சி சொல்றேன். இன்னைக்கு உங்களை உங்க ஐயா அப்படி கூட்டா எப்படி இருக்கும்? தம்பி இங்க இருக்கிறாங்க சீசர்கள், உங்களை கூட்டாப்பா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் யாராவது எழுப்பி சொல்லுன்னு பார்த்தேன். யாருமே எழும்பல. உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அப்படி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆமென். பாத்தீங்களா? அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போறதுங்க. அந்த எழுப்புதல்னா ஆரவார சத்தம் கிடையாதுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முன் வரும்பொழுது தான் எழுப்புதலை சந்திக்க முடியும். ஆமென். கொரிய தேசத்துல வந்த எழுப்புதல் அப்படிதான். ஆராதனை முடிஞ்சு யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஐயா போயிருக்காங்க கொரிய தேசத்துல. ஆராதனை முடிஞ்ச பிறகு அங்க கூடி சாயங்காலம் வரைக்கும் தேசத்துக்காக ஜெபிப்பார்கள். இந்த புல்லு சாப்பிட்டுட்டு இருந்த அந்த தேசத்தை இன்னைக்கு அமெரிக்க தேசத்துல யூதர்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ஜினியர்ஸ், செகண்ட் லெவல்ல சவுத் கொரியா மக்கள் தான். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்னன்னா கோமூத்திரம் சாப்பிட சொல்றாங்க. என்ன சாப்பிடு? சாணியில குளிக்க சொல்றான். சாணியும் கோமூத்திரமும் சீக்கிரத்துல நரகத்துக்கு போயிடும். இந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஏகூக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். எலிசாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஏகூக்களை கர்த்தர் எழுப்புவார். விக்கிரக ஆராதனைக்கு நேராக ஏகூக்களை கர்த்தர் எழுப்புவார். அவன் மேலே அபிஷேகம் விழுந்த உடனே ஒரு பைத்தியக்காரனே போல அவனோட டார்கெட் எங்க இருந்தது? இசபேலை சாவடிக்க. இசபேலை சாவடிக்க. இசபேலை சாவடிச்சாங்களா இல்லையா? ஆமென். அது இந்த தேசத்துல நடக்க போகுதுங்க. அது இந்த தேசத்தில் நடக்க போகிறது. வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடிப்பார். வாழ்க்கை கதையை போலாகாதபடிக்கு சரித்திரமாய் மாற ஒப்பு கொடுங்க இந்த கால வேளையில. ஒப்பு கொடுப்போமா இந்த கால வேளையில? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்புங்க, அப்படியே எழும்புங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் உம்மை போல என்னை மாற்றுமையா. சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஓ உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவுக்காக வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி என்ன சீக்கிரம் சாக போறது கிடையாது. சொல்லுங்க. 120 வருஷம் நான் உயிரோடு இருப்பேன். சொல்லுங்க. ஐயா 120 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. இப்ப எல்லாரும் கைகளை ஐயாவுக்கு நேராக நீட்டுங்க. எல்லாரும் கைகளை ஐயாவுக்கு நேராக நீட்டுங்க, நீட்டுங்க, நீட்டுங்க. ஆண்டவரே, இந்த தேவ தாசனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா.
ஆண்டவரே, சுவிசேஷத்துக்காக இவங்க பட்ட பாடுகள், பிரயாசங்கள், நிந்தனைகள், விதைச்ச விதைகள், இந்த மிஷனரியான நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராக்கா தராலாபா சாண்டாராபா, ஹார்ட்ல, கிட்னியில, லிவரில், லங்ஸ்ல, இரத்த குழலுகளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை கொடுத்து தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற உம்முடைய தாசனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அம்மாவை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் இவர்களை உமக்காக தெரிந்து கொண்டேன். சபையோட தரிசனத்தை எடுத்துக்கொண்டு செல்ல மீதியான பணிகளிலே முழுமையான அப்போஸ்தல காலத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடி வந்தது போல கூடி வந்து தேவ சித்தத்தை செய்து முடிக்க உன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிருபை தாரும். நடிகார்களை நீர் பயன்படுத்தினீரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.